இந்தியா முழுவதும் கடும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் முக்கியமான சட்ட மசோதா வகுப்பு வாரிய சட்ட மசோதா தான். இந்த திருத்த மசோதா தற்போது நாடு முழுவதும் தீவிர அரசியல் மற்றும் சமூக விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கு. பொதுமக்கள் பெரிதும் அறிந்திருக்காத பல உண்மைகள் இப்போது வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளன. இதில் மிக முக்கியமான ஒன்று, வகுப்பு வாரியங்களிடம் 8.72 லட்சம் சொத்துக்கள் இருப்பதுதான். இந்த சொத்துக்கள் முறையாக பதிவாகவில்லை, நிர்வாக தெளிவும் இல்லை என்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. இந்நிலையில் ஏழை மற்றும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகத்தினருக்கு இந்த சொத்துக்கள் பயனளிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் வகுப்பு வாரியங்களில் மேலாதிக்க பொறுப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உருவாக்கும் நோக்கத்தில் இந்த மசோதா உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தின் திருச்செந்தூரை சேர்ந்த கிராமத்தில் சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான சோழர் காலத்தில் கட்டப்பட்ட சந்திரசேகர சுவாமி கோவில் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் வகுப்பு வாரியத்தின் சொத்துக்களாக இருப்பது அப்பகுதி மக்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதே போன்று கேரளாவில் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களது நிலங்களை வகுப்பு வாரியம் சொந்தம் கொண்டாடுவதாக கூறி பல்வேறு அமைப்புகள், குறிப்பாக கத்தோலிக்க பேராயர்கள் இந்த விவகாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற வளாகம் அமைந்திருக்கும் இடமே கூட வகுப்பு வாரிய சொத்து என கூறப்படும் அளவுக்கு இந்த விவகாரம் பெரிதாகி போயுள்ளது. இந்த பரபரப்புகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணவே இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. மக்களவையில் இந்த மசோதா எளிதாக நிறைவேறினாலும் ராஜ்யசபாவில் இதன் வெற்றி பற்றி சந்தேகம் நிலவி இருக்கின்றது. இருந்தும் 125 வாக்குகளுடன் வெற்றிகரமாக இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதற்கு முன்பு சன்னி வகுப்பு வாரியத்தில் சன்னி முஸ்லிம்களும், ஷியா வகுப்பு வாரியத்தில் ஷியா முஸ்லிம்களும் மட்டுமே உறுப்பினராக இருக்க முடிந்தது. ஆனால் இப்போது அந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வகுப்பு வாரியம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. புதிய சட்டத்தின்படி முஸ்லிம் அல்லாத நபர்களும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் பெண்களும் வகுப்பு வாரியத்தில் உறுப்பினர்களாக இருக்கலாம். மேலும் வாரியத்தில் குறைந்தபட்சம் 4 முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் மற்றும் 2 பெண்கள் இருக்க வேண்டும் என சட்டம் வழிகாட்டுகிறது. மத சார்பின்மையும் சமூக நியாயத்தையும் வலியுறுத்தும் பல கட்சிகள் இந்த மசோதா குறித்து மௌனம் சாதித்தது கவலை அளிக்கிறது. ஒரு பக்கம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக இருக்கலாம் என்ற சட்டத்தை பெருமைப்படுத்தும் கட்சிகள் இந்த வகுப்பு வாரிய திருத்தத்தை ஆதரிக்க வேண்டிய நேரத்தில் அதனை இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என பரப்புரை செய்கிறார்கள். ஆனால் உண்மையில் இஸ்லாமிய சமூகத்தினரே இந்த மசோதாவை வரவேற்று வருகின்றனர். ஏற்கனவே முத்தலாக் தடை, 370 பிரிவு நீக்கம் ஆகியவை முஸ்லிம் மக்களுக்கே ஆதரவாக இருந்தன. இப்போது வகுப்பு வாரிய திருத்தமும் அவர்களுக்கே நன்மை தரும் வகையில் இருக்கின்றது. முத்தலாக் பெண்களின் உரிமையை உறுதி செய்தது. 370 நீக்கம் காஷ்மீர் வளர்ச்சிக்கான வாயிலை திறந்தது. வகுப்பு வாரிய திருத்தம் அனைத்து முஸ்லிம் பிரிவுகளையும் ஒருங்கிணைக்கிறது. இந்த 3 சட்டங்களும் முஸ்லிம் சமூகத்திற்கான முன்னேற்றத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன. சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் போன்ற முக்கிய கூட்டணி தலைவர்கள் இந்த மசோதாவுக்கு முழுமையாக ஆதரவு அளித்ததன் மூலம் பாஜகவின் 3வது ஆட்சி இன்னும் வலிமை பெற்றது என்பதை உறுதி செய்கிறது. எதிர்க்கட்சிகள் மோடியின் 3வது அரசு சுருங்கிவிடும் என முன்பே கணித்திருந்தது. ஆனால் இந்த மசோதாவே இந்த கணிப்புகளை தகர்த்தெறிந்துள்ளது. இந்த மசோதாவின் வெற்றியை தொடர்ந்து மோடி அரசு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டால் இந்திய அரசியல் வரலாற்றில் முக்கியமான திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியான நிலையில்தான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது வக்ஃபு வாரியம் எந்த அளவுக்கு முக்கியமானது, எப்படிப்பட்ட முக்கிய மாற்றத்தை கொண்டிருக்கிறது என்பது குறித்து பேட்டி அளித்துள்ளார்.